சேலத்தில் நான் தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு இருக்கும்போது புது வசந்தம் படம் தான் என்னை சினிமா கொண்டு வரலான்னு உந்து சக்தியாக என்னை மாற்றின அந்த படம். அது அது அதனுடைய குருநாதர் அவர் தான். அவரை நான் பார்த்ததில்லை, அவர்கிட்ட நான் சொல்லலை, நம்பி அண்ணன் சொன்னேன். அந்த படிக்கட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சார் வருவாரா அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்தது. இப்போ நம்பி அண்ணன் சொன்னார், முடிஞ்சால் நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னாரு. சௌத்ரி சார் அவர்களுக்கு அந்த ஒரு நிறுவனத்தை ஏவிஎம் மாதிரி புது வசந்தத்தில் ஆரம்பித்த அந்த நிறுவனம் 45-47 இயக்குநர்களை கொண்டு வந்து தயாரிச்சுக்கணும். அதுக்கு அதனுடைய தொடர்புலையும் அவர் இருக்காருங்கிறது தான் அவருடைய குணநலம், அவருடைய திறமை, விக்ரம் சார்னுடைய எல்லாமே அவருக்கு இருக்குங்கிறது. இப்படி ஒரு இயக்குனர் வரணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க. அவர் இங்கே வந்திருக்காரு. நம்பி சார் சொன்ன மாதிரி சரணாலயமாக அந்த நிறுவனத்தை உருவாக்கிய அவர்களை திரைமொழி பத்திரிகையும் டிஸ்கவரி புக் பேலஸும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை இயக்குநர்களையும் சார்பாக வருகை என்று வரவேற்று அவருடைய நினைவஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். சௌத்ரி சார் வந்து 44 இயக்குநர்கள் உருவாக்கியிருக்கான்னு சொன்னார். பொதுவாக இயக்குநர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க முடியும், ஆனால் எனக்கு அவர் வாழ்க்கையே கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நான் வந்து இருக்கிறேன், என்னுடைய வீடு, என்னுடைய கார், என்னுடைய வசதி வாய்ப்பு எல்லாமே அவர் கொடுத்த பிச்சை. நான் இதை சொன்ன அன்றைக்கி இறந்த அன்றைக்கே நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 நாட்கள் கழித்து எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி, குறிப்பாக நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, சில டைரக்டர்கள் பேர் சொல்ல வரும்ல, சார் ஒரு கிரியேட்டரை வந்து ஒருத்தர் ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டீங்க சார், அதுக்காக நீங்கள் இதெல்லாம் ஓவராக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார். நிச்சயமாக இல்லை, ஏன்னா 89 காலகட்டத்தில் யாராவது இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்றைய சினிமாக்கள் எப்படி இருந்ததுன்னா முழுக்க முழுக்க ஒரு வியாபாரம் சம்மந்தப்பட்ட ஒரு மோகன் டேட் இருந்தால் வாய்ப்பு கிடைக்கும், இல்லை ஒரு விஜயகாந்த் சார் டேட் இருந்தால் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் நான் சொன்ன ஒரு கதை, ஒரு 4 பசங்களோட ஒரு பொண்ணு ஒரே ரூமில் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறா அப்படின்ற ஒரு சொன்ன ஒரு விஷயத்துக்கு கேட்ட மாத்திரத்திலேயே ஓகே பண்ணி, இப்போ நான் இன்னைக்கு கூட என் பையனுக்காக கதை கேட்டுட்ருக்கேன். எனக்குள்ளே ஒரு ஈகோ இருக்குது. கேட்ட உடனே நான் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, 2 நாள் கழிச்சு யோசிச்சுட்டு சொல்கிறேன். அவர் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் கேட்ட உடனே ஒரே செகண்ட் கண்ணை மூடிட்டு, இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வரும், இதுக்கு என்ன பட்ஜெட் வரும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு பட்ஜெட் தெரியல சார், ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் நாளைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா. நான் சொன்ன அன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை 89ல் நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கிட்ட போய் பட்ஜெட் கொடுத்தேன். எனக்கு இந்த பட்ஜெட் ஓகே, இதுக்குள்ளே நீங்கள் படம் எடுத்துருவீங்கன்னா கன்ஃபார்மாக அந்த படம் நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம், நாளையிலேருந்து நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிருங்கன்னாரு. அப்படியே ஆரம்பித்து அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டாச்சு. அதில் என்ன பியூட்டின்னா, ஒரு முதல் பட டைரக்டர் ஒரு நாள் கூட அவர் ஷூட்டிங் வந்ததே கிடையாது. இன்னொன்று என்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துட்டார். என்னென்னா, டெய்லி நீங்கள் ஷூட்டிங்கை வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணி அதில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை தான் நான் அடுத்த நாள் ஷூட்டிங் கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி, கடைசி வரைக்கும் நான் சூப்பர் குட்டில் பண்ண எல்லா படத்துக்கும் நான் தான் அந்த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் மாதிரியே இருந்தேன். என் கண்ட்ரோலுக்கே அவர் விட்டுட்டார். என் மேலே அவ்வளோ உயர்ந்த ஒரு அபரிதமான ஒரு நம்பிக்கை. எனக்கு சில முரண்பாடுகள் எனக்கும் அவருக்கு இருந்திருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் எல்லா நேரங்களையும் என் விருப்பத்துக்கு தான் அவர் விட்டுருக்கேன். புது வசந்தம் டைமில் கூட அவர் ஹீரோவாக வந்து கார்த்திக் சார் போடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், அப்போ கார்த்திக் சார் ரொம்ப லைம் லைட்டில் இருக்கார். ஏன்னா மௌனராகம் பெரிய ஹிட்டு, அக்னி நட்சத்திரம் பெரிய ஹிட்டு, வருஷம் 16 பெரிய ஹிட்டு. கார்த்திக் சார் போட்டிருந்தாங்கன்னா அது எங்கேயோ போயிருந்துருக்கும் வியாபாரம். ஆனால் எனக்கு என்னென்னா, சார் கார்த்திக் சார் ஒரு ரொமான்டிக் ஹீரோ, அவர் வந்து நான் அந்த மாதிரி கடைசி வரைக்கும் ஒரு பொண்ணோட ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஆடியன்ஸுக்கு அது வந்து ஒத்துக்கிற மாதிரி இருக்கா சார், பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவர் அதுக்கப்புறம் அவர் இன்னொரு ஹீரோ பேர் சொன்னார், அவருடைய நண்பருடைய மகன். அவரும் அன்றைக்கி நீ மார்க்கெட்டில் இருக்கார், நான் அவர் பேர் சொல்ல விரும்பலை. நான் வேணாம் சார், இந்த கதைக்கு முரளி தான் சார் ஆப்ட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் அவர் சரி அப்படின்னு விட்டார். அப்புறம் அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட், இதுக்கு வந்து ராஜா சார் தான் பீக்கு, நீ இளையராஜா வச்சு பண்ணுங்க அப்படின்றாரு. நான் இல்லை சார், இப்போ ராஜா சார் அஃப்கோர்ஸ் நான் பெரிய ஃபேன்றதோட ஃபெனாட்டிக் இன்னைய வரைக்கும். ஆனால் வந்து இன்றைக்கி ராஜா சார்ட்டு ஒரு பெரிய க்யூ நிற்குது சார், அதில் போய் நம்ம நின்று மியூசிக் வாங்கி படம் ரொம்ப டிலே ஆகும் சார், அதனால் தயவுசெய்து என் விஷயத்துக்கு விட்டுருங்க சார் அப்படின்னேன். சரி உங்கள் சாய்ஸ், நீங்கள் யாரை வேணாலும் வச்சு பண்ணிங்கன்னாரு. அப்புறம் தான் நான் எஸ் ஏ ராஜ்குமார் சஜஸ்ட் பண்ணி, எஸ் ஏ ராஜ்குமாரே சூப்பர் குட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30 படங்கள் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாமே என்னுடைய விருப்பத்துக்கு விட்டார். பதினொன்றில் இன்னொரு தகவலும் சொல்லிக்கிறேன். நிறைய பேர்
எனக்கும் சௌத்ரி சாருக்கு இருக்கிற உறவுகளை ரொம்ப தெரிஞ்சிட்ட மாதிரி பல பேர் பத்திரிகையில் சில பத்திரிகையாளரும் சரி சில பேர் சினிமாக்காரரும் சரி விக்ரமண்டியோ அது பண்ணாதையா இப்படி பண்ணாதையா அப்படின்லாம் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் நம்பி சாட்சி என்னை சார் ஒரு நாள் கூட நீ வாயா போயெல்லாம் சொன்னதே கிடையாது. என்னை நீங்கள் நாங்கள் தான் அவர் கூடுவார். அது அவருடைய பெருந்தன்மை. என்ன வாடா போடான்னு சொல்லியிருந்தா கூட நான் கோச்சிருக்க மாட்டேன், அது வேற கதை. ஆனால் என்ன அவ்வளோ மரியாதையாக அவர் ட்ரீட் பண்ணார். இன்னொன்று நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப போலித்தனமெல்லாம் நான் இருக்க மாட்டேன். நான் என்னுடைய முதல் படத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷேர்ட் போட்டிருப்பேன். அதில் பாக்கெட்டில் மேல் பாக்கெட்டில் 2 பாக்கெட் அப்பவும் எடுத்து விட்டு அந்த மேல் பாக்கெட்டில் வந்து ஃபில்டர் சிகரெட் பாக்கெட் இருக்கும். இது அவருக்கு தெரியும். ஆனால் அவர் அதெல்லாம் வந்து எதுவும் இதாக எடுத்துக்க மாட்டார், ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவார். ஏன்னா அவர்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, அதுதான் முக்கியம். பட் நம்மளுடைய குடும்பத்திலெல்லாம் அவர் வந்து தப்பாக நினச்சிக்க மாட்டார். அதுக்கப்புறம் புது வசந்தம் படம் பண்ணேன், பெரும்புலி படம் பண்ணேன். அவர்கிட்ட சொன்ன கதையை நான் பெரும்புலியில் எடுத்திருந்தா அது ஹிட்டாக இருந்திருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, பெரும்புலி அவர்கிட்ட சொன்ன கதை வந்து ஃபுல் லெங்க்த்து ஒரு காமெடி கதை. பாண்டியராஜன் தான் அதில் மூல ஹீரோ. அப்படி கதை சொல்லி அவர் அதை ஓகே பண்ணி அதை எடுக்கிறது எல்லாம் ஆரம்பித்தோம். அப்புறம் டிஸ்கஷன்லாம் பண்ணும்போது என்கிட்ட வந்து அப்போ வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் வந்து, சார் புது வசந்தம் பெரிய ஹிட்டு, அது ஹிட்டுக்கு காரணம் வந்து அந்த படத்தில் இருக்கிற எமோஷன்ஸ் தான் சார். உங்கள்கிட்ட வந்து முழு லெக்த்து காமெடி பண்ணால் யார்ட்டையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, அப்படி பண்ணாதீங்க சார் அப்படின்னாரு. நான் அதில் கொஞ்சம் பயந்துட்டேன், இல்லை யோசிச்சுட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, ஒரு நல்லா இருந்த கதையை நிறைய செகண்ட் ஹாஃபில் தேவையில்லாத எமோஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டு திணிச்சு, எப்பவுமே சென்டிமெண்ட் வந்து இயல்பாக சப்ஜெக்ட் டிபெண்ட் பண்ணணும். அப்படி வந்தால் மட்டும்தான் அது ஜெயிக்குமே தவிர நம்ம திணிச்சாலாம் அது ஒர்க் அவுட் ஆகாது. அது அந்த படத்தில் வந்து கற்றுக்கிட்ட படம். அப்படி பண்ணி அந்த படம் சொதப்பி அது பெரிய லாஸு. அந்த படம் ஒரு ஃபெயிலியர் படம். சரி, ஃபெயிலியர் கொடுத்துட்டேன். அதோட எந்த ஒரு ப்ரொடியூசராக இருந்தாலும் அந்த டைரக்டர் மேலே ஒரு வெறுப்பு வந்துடும், ஒரு அவநம்பிக்கை வந்துடும். அடுத்த படம் நான் பேச நினைப்பு இல்லாமல் ஒரு படம் பண்ணுறேன். அந்த படம் வந்து ஒரு புது ப்ரொடியூசர். அதில் வந்து நான் பூஜை போடும்போது முரளி ஹீரோ. அப்போ பூஜை போடுறோம் ஃபஸ்ட் டே. சிற்பி மியூசிக் இப்போ எஸ்.ஏ. ராஜ்குமார்ன்ற காம்பினேஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு டே ஏவிஎம் ஆர்ஆரில் காலையில் பூஜை, அங்கேயே அப்படியே சாங் ரெக்கார்டிங் கண்டினியூ ஆகுது. அந்த பூஜையில் சௌத்ரி சார் வந்து நான் அவருக்கு சும்மா ஒரு ஃபார்மலாக ஒரு இன்வைட் பண்ணேன். சௌத்ரி சாருக்கு அவ்வளோதான். அவர் வந்து அவர் சிட்டி அவர் வாங்குறாரு. என்எஸ்சி அவருடைய எல்லா தேவர் பிலிம்ஸ் பாலசுந்தரம் சார்னு சொல்லி இந்த சாண்டோசனப்பத்தவருடைய மருமகன் அவர் வாங்குறார். காசின்னு சொல்லி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர், சூப்பர் குட் டிஸ்ட்ரிபியூட்டர், இப்பவும் சூப்பர் குட் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் திருச்சியில் இருக்கார். அவர் வாங்குறார். சூப்பர் குட்டினுடைய எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரையும் சொல்லி அந்த படத்தை வாங்கி வைக்கிறார். ஏன்னா விக்ரம் அந்த படத்தில் ஜெயிச்சுவார் அப்படின்ற என் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லாத போது அவருக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தது. இப்படி என் வாழ்க்கையில் எல்லா நேரத்தையும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கோகுலம் படம் மட்டும் இந்த நான் பேசின இப்பெல்லாம் படம் பண்ணுறேன். அது ஸ்ட்ரக் ஆகுது. ஏன்னா ப்ரொடியூசர் வீக்கு, ஃபினான்ஸ் ப்ராப்ளம். அப்புறம் வந்து அந்த படம் 90 ஆரம்பித்த படம் இழுத்துக்கிட்டே போகுது. இதை தெரிஞ்சுக்கிட்டு சௌத்ரி சார் வந்து என்னை கூப்பிட்டு விடுறாரு, விக்ரமன் ஆஃபீஸ் வர சொல்லுங்கட்டா. நான் ஆஃபீஸ் போனேன். என்ன ஆச்சு விக்ரமன் அந்த படம், ஏன்னா அவரும் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். இல்லை சார், இது வந்து கொஞ்சம் ஃபினான்ஸ் ப்ராப்ளம் சார், 4 நாள் ஷூட்டிங் நடக்கும், அப்புறம் நின்று போயிடும் சார், 6 மாதம் நின்றோம், இப்படி போயிட்டுருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உங்கள்கிட்ட வேறு கதை இருக்கா அப்படின்னு கேட்டார். என்னுடைய பெரும்பாலான கதைகிட்ட அவர் புது வசந்த டைம்லேயே நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் அவரே வச்சு ஒரு அக்ரகாரத்துக்கு ஒரு பொண்ணு வரும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கதை சொன்னீங்களே, சிவாஜி சார் மாதிரி ஒருத்தர் வச்சு. ஆமாம் சார், அந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுதான் கோகுலம். அப்புறம் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு, அந்த படம் பண்ணேன். அது ஹிட்டு அந்த படம். அதுக்கப்புறம் வந்து புதிய மன்னர்கள் நான் வந்து ஒரு படம் பண்ணேன், அதுவும் ஃபெயிலியர் அந்த படம். இப்போ அப்பவும் நான் என்னென்னா, சரி சௌத்ரி சார் 2 இடம் நமக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு, இனிமேல் போய் நம்ம அவர்கிட்ட எதுவும் வாய்ப்பு நம்ம கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த படம் என்ன பண்ணலான்னு சொல்லி நானும் என்னுடைய அசிஸ்டன்ட் கலைக்குமார், சுசீந்திரம் ரவி, இப்போ லிங்கிசாமிட்ட ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் 3 பேரும் வந்து உட்காந்து என்ன கதை பண்ணலான்னு சொல்லி என் வீட்டு மொட்டை மாட்டியில் உட்காந்து அப்படி பண்ணி, அப்போ அண்ணா அந்த பூவே உனக்காக கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். அதாவது டிசம்பரில் புதிய மன்னர்கள் ரிலீஸ் ஆகுது. ஒரு பக்காவாக பூவே உனக்காக என்னுடைய பழைய 2 கதையை சேர்த்து ஒரு கதையாக ஆக்கிட்டேன். இப்போ மறுபடியும் சௌத்ரி சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு வந்து முதல்ல சிற்பி மியூசிக் டைரக்டர் சிற்பியை விட்டு விக்ரமன் நான் வர சொன்னேன்னு சொல்லுங்கள் ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொல்கிறார். நான் வந்து சரி, அவர் ஏதாவது வாய்ப்புக்காக தான் நம்மளை கூப்பிடுவார், வேண்டாம். ஏன்னா திரும்ப நம்ம அங்கேயே போனால் இண்டஸ்ட்ரியில் என்ன நினைப்பாங்க, சூப்பர் கூட்டை விட்டால் விக்ரமனுக்கு வேறு வாய்ப்பே வரல, வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க, இவர் வச்சு படம். அப்போ அந்த ஒரு பேச்சும் இருந்தது. சௌத்ரி சாரை விட்டால் விக்ரமனை வச்சு யாரும் படம் எடுக்க முடியாது, அவர் கொஞ்சம் திமிரு பிடிச்சவர், இப்போ யார் பேச்சும் கேட்க மாட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கும் இண்டஸ்ட்ரியில் இருந்தது. அஃப்கோர்ஸ் சில விஷயங்கள்லாம் நான் வந்து யாரும் சொன்னால் கேட்க மாட்டேன். ஃபார்ச்சுனேட்லி யாருமே குறுக்கிட்டதும் தலையிட்டதும் இல்லை, எந்த ஹீரோஸும் என்கிட்ட வந்து தலையிட்டதில்லை.
ஸோ நான் அதனால் போகாமலே இருந்தேன். அப்புறம் 1 by 1 சூப்பர் குட் மேனேஜர் வேறு அப்படியே 1 by 1 வந்து விக்ரமனை வர சொல்லுங்கள், அவர் வரலைன்னா நான் வந்து அவர் பார்க்குறேன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டார். அப்புறம் அது எப்படி வந்து நாம் தான் சாமியை கும்பிட போகணுமே தவிர சாமி நம்மளை வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து நேராக சாரை போய் பார்க்க போனேன். அப்போ ஒரு மிஸ்டர் ரோமியோன்னு ஒரு பெரிய படம் பண்ணுறார். பிரபுதேவா ஹீரோ, ரஹ்மான் மியூசிக்கு. அது அது அந்த டைமில் அதுதான் கிட்டத்தட்ட பேன் இண்டியா ஃபில்ம். ஏன்னா பிரபுதேவாவுக்கு வந்து இப்போ காதலன் படம் வந்து இந்தியா பூரா ஹிட்டு. ரஹ்மான் பிரபுதேவா இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தாலே அது பெரிய ஹிட்டு. ஸோ அந்த படம் வந்து பெரிய பிஸ்னஸில் இருக்குது, அந்த படம் ஷூட்டிங்கில் இருக்குது. அப்புறம் செங்கோட்டைன்னு ஒரு படம் பண்ணுறாரு, அர்ஜுன் ஹீரோ. அது ஒரு பெரிய படம், செங்கோட்டை டெல்லியிலேயே ஷூட் பண்ண ஒரு படம் அது. அப்புறம் சுந்தர் பொர்சன் பண்ணுறாரு, லிவிங்ஸ்டன் ஹீரோ, அந்த அப்படி பண்ணுறாரு. அப்போது என்ன அவர் கூப்பிட்றாரு, சார் விக்ரமன் அடுத்த கூட நீங்கள் எனக்கு பண்ணுறீங்க, சூப்பர் குட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த கதையை பண்ணுங்கள், நான் கதை கூட கேட்கல, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் கதை நீங்கள் கேளுங்க, நீங்கள் நம்பி நீங்கள் வந்து அப்படி முழுக்கெல்லாம் என்னை நம்பி படம் பண்ண வேணாம் சார், நான் உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர்னு கொடுத்துருக்கேன், கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பூவே உனக்காக கதை சொன்னேன். அவருக்கு வந்து அது வந்து கதையாக்கிற இஷ்டமே இல்லை. விக்ரமனுக்கும் மறுபடியும் நம்ம ஒரு லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அவர் கேட்டார். நான் சொன்னேன், சரி ஓகே, நீங்கள் இந்த படம் என்ன பட்ஜெட் வரும், யார் ஆர்டிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். அப்போ அப்படியே தான் டிஸ்கஷனில் விஜய், நான் தான் விஜய் சஜஸ்ட் பண்ணேன். அதுவுமே நிறைய பேர் வந்து இப்போது சமீபத்தில் கூட ஒரு பிஆர்ஓ சொல்லார், நான் பிரசாந்த் பேசியிருந்தது நான் தான் விஜய் சொன்னேன் அப்படின்லாம் சொன்னார். அதெல்லாம் யாரும் இல்லை, நான் தான் சார்கிட்ட சொன்னேன், சார் இதில் விஜய் இந்த எஸ்ஏசி சார் பையன் ரொம்ப கரெக்டாக இருப்பார் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சாருக்கு அதை பிடிச்சிருந்தது இந்த ஆப்ஷன். அப்படி தான் ஆரம்பித்த படம் பூவே உனக்காக. அதில் என்ன நடக்குது ஏது எதுவுமே கேட்க மாட்டார். நாகர்கோவில் ஷூட்டிங் நடக்கும், அப்புறம் மைசூரில் நடக்கும், அப்புறம் ஊட்டியில் நடக்கும், அதை எதையுமே கேட்க மாட்டார். கேஷ் மட்டும் வந்துட்டு இருக்கோம். சம்டைம் எனக்கு வந்து நான் அப்போ செல்ஃபோன் வந்துடுச்சு, என்கிட்ட செல்ஃபோன் கிடையாது. என்னுடைய ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு இந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், என் பேரில் தான் ஒவ்வொரு பேங்க்லேயும் அக்கௌண்ட் இருக்கும். நாகர்கோவில் ஷூட்டிங்னா நான் அங்கே போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், அதை நீங்கள் எடுத்து ஷூட்டிங் செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க அப்படிம்பாரு. இப்படி தான் அந்த படம் ஃபுல்லாக பண்ணோம். அது பெரிய ஹிட்டு. அப்புறம் பூவே உனக்காக ஹிட்டு. சார் ரொம்ப ஹாப்பியாக அவருக்கு என்னென்னா அந்த டைமில் யாராவது இங்கே இருந்தீங்கன்னா பத்திரிக்கை துறை சார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சார்கிட்ட வந்து இப்போ நீங்கள் 4 படம் பண்ணுறீங்க சார், இப்போ மிஸ்டர் ரோமியோன்னு ஒரு பெரிய படம் பண்ணுறீங்க, செங்கோட்டைன்னு ஒரு படம் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து பூவே உனக்காக பண்ணுறீங்க, சுந்தர் பொர்சன் பண்ணுறீங்க, இந்த 4 படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது சார், இது நீங்கள் வந்து எது சார் நீங்கள் வந்து இந்த படத்தை பெருசாக நினைக்கிறீங்க நல்லா ஓடுன்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாரும் இன்னொன்று, இந்த 4 படமும் கிட்டத்தட்ட ரோமியோ மிஸ்டர் ரோமியோ சேல் ஆயிடுச்சு, செங்கோட்டை சேல் ஆயிடுச்சு, சுந்தர் பொர்சனும் சாங் கேட்டோடனே அந்த படமும் சேல் ஆயிடுச்சு. பூவே உனக்காக எல்லோரும் ஒரு டவுட்டு, ஏன்னா அதுக்கு யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம், விஜய் அதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் வேறு மாதிரி, நான் என்னுடைய படங்கள் வேறு மாதிரி, ஸோ இது எப்படி செட் ஆகும் இந்த காம்பினேஷன்ற மாதிரி இருக்குது இப்போ எல்லாருக்குமே. அதனால் எல்லாருக்கும் டவுட், அந்த படம் வாங்குறத கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்போது வந்து சார் சொல்லார், ஒரு ப்ரொடியூசர் 4 படம் எடுக்கிறாரு, எந்த ப்ரொடியூசரும் சொல்ல மாட்டாங்க, என் 4 படத்துலேயே நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது பூவே உனக்கான அதுதான் பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடண்டாக சொன்னார். இது வந்து எந்த ஒரு வியாபாரியாக சொல்லுவாங்கன்னா, ஒரு கடையில் பல பொருட்கள் இருக்கும், இந்த பொருள் இது குவாலிட்டியான பொருளுங்க, இதை வாங்கிக்கிங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா, எந்த ப்ரொடியூசராக சொல்லுவாங்களா? ஆனால் அவர் சொன்னார். அதுதான் அவர் என் மேலே வச்சுருந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அப்புறம் சூரியவம்சம் பண்ணோம். அப்புறம் என்னுடைய உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படம் வந்து நான் படம் பண்ணிகிட்ருக்கேன். எடிட்டர் ஜெய்சங்கர், நான் தான் அவரை சூப்பர் குட்டில் எடிட்டர் ஆகினேன். அவர் வந்து சொல்லியிருப்பார் போல இருக்குது, சார் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த படம் வந்து அவர் ரைட்ஸ் வாங்கி அது தெலுங்கில் எடுத்து, தமிழை விட தெலுங்கில் ராஜா வந்து ஒரு பெரிய சென்சேஷனல் ஹிட்டு. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு தெலுங்கில் 2002-3 ரிலீஸ் ஆன படம் வசந்தம், வெங்கடேஷ் பாபு வச்சு பண்ண படம். அந்த படத்தையும் நைசாம் தான் அங்கே பெரிய ஏரியா ஆந்திராலே, அந்த ஏரியாவும் அவர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அவ்வளோ பந்தம் இருந்தது. அதுக்கப்புறம் அடிக்கடி பார்த்துட்டு இருப்போம். அந்த பக்கம் போனால் சாரை பார்ப்பேன், மரியாதை நிமித்தமாக எல்லாம் இது பண்ணுவேன். இப்போ ஒரு 25 நாளைக்கு முன்னாடி வந்து 25 நாள் இருக்கலாம், இல்லை 1 மாதம் இருக்கலாம். இந்த மாதிரி முதல்ல லக்ஷ்மணன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாவா லக்ஷ்மணன், அவன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணால் ஒரு நாள், இந்த மாதிரி சார் வந்து 100வது படம் உங்களுக்கு சென்சார் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ வந்து சரி 100வது படம் நம்ம பண்ணாமல், சூப்பர் குட்டினுடைய முதல் படத்துக்கு நம்ம டைரக்டர், 100வது படத்துக்கு நம்ம டைரக்டர் வந்து அது ஒரு சாதனையாக இருக்குமே, சரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு. சார் வந்து இப்போ ராஜஸ்தான் கிளம்பிட்டார். அவர் வந்து மே 6ஆம் தேதி அல்லது 7ஆம் தேதி வந்துடுவார் சார். வந்த உடனே உங்கள்கிட்ட கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னார். சாயங்காலம் வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்க போனேன்.
அப்போ நம்பி எனக்கு ஃபோன் பண்ணாப்புல ஒரு 4:30 மணிக்கு, சார் இந்த மாதிரி சார் ஒரு ஷாக் நியூஸு, நீங்கள் எனக்கு உண்மையாக பொய்யான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஃபஸ்ட்டு சொன்னாப்புல. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டு, சார் கொஞ்சம் இறந்துட்டான்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னாக்க, நம்பி எல்லாம் விவரம் தெரியாமல் அவசரப்பட்டுலாம் உளரக்கூடாது, யார் சொன்னா அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், நான் ஸ்பாட்லேயே சாருக்கே ஃபோன் பண்ணேன். அந்த ஃபோன் இன்னொருத்தட்டு இருந்தது, அவர் ஹிந்திக்காரரு. அப்போ அவர் வந்து ஹிந்தி தமிழ் நகிமால்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ நான் தமிழ் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ பக்கத்தில் யார்ட்டையோ கொடுத்தாரு. இது வந்து ஹைவே, பைபாஸ் ரோட்டில் ஹைவேல நடந்துகிட்ருக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டில். அப்போது வந்து பக்கத்தில் யாரோ தமிழ் தெரிஞ்சவர் இருக்கார், அவர் சொல்லியிருக்காரு நம்பிக்கிட்ட, இல்லை இது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு, இங்கே ஃப்ரண்ட் சீட்டில் இருந்தவர் ஸ்பாட்லேயே அவுட்டு, அவர் பாடி எடுத்து வெளியில் ரோட்டில் போட்டு வச்சுருக்கோம், அவர் யார் என்னெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்ட்டு இருக்கான். அவன் தமிழ் ஸ்பீக்கிங் பட் செட்டில் இன் ராஜஸ்தான், எப்போவோ ஒரு வருஷத்துங்களுக்கு முன்னாடி, பல வருடங்களுக்கு முன்னாடி, அதனால் அவருக்கு தெரில. அப்போ நம்பி ஒரு மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா சார் எப்போதுமே ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காருவார், பெல்ட்டு போட மாட்டார். ஸோ அப்போ அது சாராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அதுக்கப்புறம் நான் இது நம்பர் தான் வேண்டாமான்ற குழப்பத்தையே குளிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 1 by 1 எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. எல்லாம் ரிங்கிசாமி கேட்டார், KS ரவிக்குமார் கேட்டாப்புல, இப்படி நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு தெரிலங்க, எனக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னேன். அப்புறம் வந்து ஏபிசி தேட்டனுடைய பழைய மேனேஜர் சதீஷ் சொன்னார், சார் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டு, சார் கிரிட்டிக்கல் கேரில் இருக்கார், ரொம்ப ஆபத்தான ஸ்டேஜில் இருக்கார், கொஞ்சம் டவுட்டு தான் சார் அப்படின்னு மாதிரி சொன்னார். அப்புறம் ஒரு 1 hour கழித்து நியூஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது என்னன்னா, அடுத்த நாள் நான் சந்திக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அட்லீஸ்ட்டு நான் சொல்லியிருந்துருக்கலாம், அது சொல்லலை. அது என்னன்னு தெரில, தப்பு. எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு சின்ன ஈகோ இருக்கும்ல. எனக்கு என்னென்னா, எங்கள் அப்பாட்ட எனக்கு சில நேரம் சில ஈகோ உண்டு, அது மாதிரி அது இருந்துடுச்சு. அதுதான் எனக்கு வருத்தம். ஏதோ மற்றபடியெல்லாம் எனக்கு வாய்ப்பு வரல அப்படின்ற வருத்தம்லாம் கிடையாதுங்க. எனக்கு நிறைய வாய்ப்பு வந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ வரைக்கும். எனக்கு ஹெல்த் இஷ்யூஸு, இந்த மாதிரி சில விஷயங்கள், ஃபேமிலியில் சில இஷ்யூஸ், அதனால தான் படம் இல்லாமல் இருக்கேன். பட் சார் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க பசங்க வந்து 100வது படமாக நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு நல்ல படமாக எடுக்கணும். அதுக்கு வந்து பேக் போனாக இருந்து எந்த வகையில் நான் சப்போர்ட் பண்ணாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இன்னும் சொல்லப்போனால் என்னை நீங்கள் டிஸ்கஷன் கூப்பிடுங்க, நான் வர்றேன். நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணணுமா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஷெடியூல் போடுறதுக்கு நான் கொஞ்சம் பிரேக் டவுன்லாம் நல்லா போடுவேன். டைலாக் எழுதணுமா நான் ஹெல்ப் பண்ணுறேன். இது மாதிரி விஷயங்கள்லாம் கூட நான் பண்ணுறேன். அந்த சூப்பர் குட் வந்து 100 படத்தை கம்ப்ளீட் பண்ணி அவருடைய நினைவை வந்து நம்ம போற்றுவோம். இது இத்தனை புது டைரக்டரை உருவாக்கியிருக்காரு. நண்பர் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து இயக்குனர் சங்கம் ஏதாவது வகையில் மிகப்பெரிய அந்த 100 பட டைரக்டர்கள், அந்த 100 படம் பண்ண டைரக்டர்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா, அது ஒரு நினைவு அஞ்சலி செலுத்தி நேரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான அரங்கத்தில் அதை நம்ம செலுத்தணும். அது வந்து நம்ம அவருக்கு செய்கிற ஒரு மரியாதை. ரொம்ப அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன்.